Hi, welcome to my channel. This is Zero to Genius in Commerce and Accountancy classes. நம்ம பார்க்குறது accountancy for BCom graduate business management BCom subject. ஸோ நெக்ஸ்ட் நம்ம படிக்கிற ஒரு டாபிக் வந்து டெலிகேஷன். டெலிகேஷன் என்னன்னாக்கா superior transfer the formal authority to a subordinate. It is transfer of authority from higher authority to the lower level. ஸோ ஒரு ஒர்க்கை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது தான் வந்து டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. இதில் பார்த்தீங்கன்னா மூணுமே சேர்ந்துருக்கும். நம்ம லாஸ்ட் கிளாஸில் படிச்சிருப்போம். லைக் அத்தாரிட்டி, அக்கௌண்டபிலிட்டி, ரெஸ்பான்ஸ் மூணுமே சேர்ந்தால் டெலிகேஷன். ஸோ ஒரு சுப்பீரியர் வந்து ஃபார்மல் அத்தாரிட்டி ட்ரான்ஸ்ஃபரிங் டு த சப்பார்டினேட், அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஒரு சப்பார்டினேட்ஸ்க்கு கொடுக்குறது தான் வந்து டெலிகேஷன் சொல்லுவாங்க. ஸோ டெலிகேஷன் நிறைய டெஃபினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஜான் பியர்ஸ் அண்ட் ரிச்சர்ட் ராபின்சன் இப்படி என்ன சொன்னாக்கா, a process by which a manager assigns task and authority to subordinate who expect responsibility for those job. Delegation of authority na it's a process. ஒரு மேனேஜர் வந்து ஒர்க் அசைன் பண்ணுவாங்க, அவங்க சப்பார்டினேட்ஸ்க்கு கொடுப்பாங்க அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. அது அந்த டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க, ரைட். நெக்ஸ்ட் ப்ராசஸ் ஆஃப் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் 1 அசைன்மெண்ட் ஆஃப் டியூட்டிஸ். ஒரு டியூட்டிஸ் அவங்க எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ஒரு டியூட்டிஸ் கொடுப்பாங்க, இந்த ஒர்க் நீங்கள் பண்ணணும்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அத்தாரிட்டி, அது யாருக்கு வந்து கொடுக்கணும். நெக்ஸ்ட்டு அசைன்மெண்ட், அக்செப்டன்ஸ் ஆஃப் அசைன்மெண்ட், ஓகே நாங்கள் வந்து அக்செப்ட் பண்ணுறோம், ஓகே. நெக்ஸ்ட் க்ரியேஷன் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. இது 4 ஸ்டேஜஸ் இருக்குது. சப்போஸ் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அத்தாரிட்டி ரிஜெக்ட் ஆச்சுன்னா அகெயின் இட் வில் கோ பேக் டு ஸ்டேஜ் 1. ஸோ இதுதான். ஸோ எந்த ஸ்டேஜில் ஸ்டாப் பண்ணாலும் திருப்பி ஸ்டேஜ் 1க்கு இது போயிடும். ஸ்டேஜ் 1னா ஹியர் த டெலிகேட்டட் ஃபைண்ட் ஆஃப் ஒர்க் டு பி அசைன் டு பி டெலிகேட். ஸோ இங்கே இப்போ ஸ்டேஜ் 1 ஆல்ரெடி சொன்னால் யாருக்கு எந்த ஒர்க் அலாட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். தேர்ட் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா ஐதர் ரிஜெக்டடாக அக்செப்டடாக. ரிஜெக்ட் ஆச்சா திருப்பி இட் வில் கோஸ் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஸ்டேஜ் 4 இஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒர்க் வந்து முடிஞ்சிச்சு. ஸோ ஃப்ரம் த மேனேஜர் perspective, the basic definition of delegation is when the manager or team leader give another member of staff the responsibility and authority to complete an assigned task. ஸோ ஒரு மேனேஜர் வந்து ஒரு மிடில் ஒரு பர்சன் கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து நம்ம ஸ்கூல்லே இருக்கோம். லைக் ஸ்கூலில் டீச்சர் என்ன பண்ணுவாங்க, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் மிடில் ஒரு லீடராக வைப்பாங்க. அந்த லீடரை வந்து இது கிளாஸ் டீச்சராக, கிளாஸ் லீடராக இருக்கணும், ஸோ யூ ஹேவ் டு டேக் கேர் அப்படின்னு சொல்கிறாங்க. சேம் வே ஈவன் இந்த ஆஃபீஸ் ஆல்சோ நாங்கள் அந்த ஸ்டாஃபாக இருப்பாங்க, அவங்க கூடவே இருப்பாங்க, ஒருத்தவங்கள அசைன் பண்ணுவாங்க, அந்த ஒர்க் முடியுங்க ஃபினிஷ் பண்ணுங்கன்னு சொல்கிறது தான் வில் கால் திஸ் டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட் டெலிகேஷன் காமன்லி யூசஸ் ஷிஃப்டிங் ஆஃப் அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்ஸ் ஃபார் எ பர்டிகுலர் ஃபங்க்ஷன், டாஸ்க் ஆர் டெசிஷன் ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஸோ இதுனா என்னென்னாக்கா லைக் அதுதான் ஒரு இப்போ நான் மேனேஜராக இருக்கேன். ஸோ இப்போ என் ஒர்க் பேர்டன் வந்து நான் மற்றவங்களுக்கும் கொடுப்பேன், ஓகே. என் ஒர்க் வந்து நான் லோட் கம்மியாக்கிட்டு இன்னொருத்தவங்களுக்கு ரெஸ்பான்சிபிளாக எடுத்துங்க அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. நெக்ஸ்ட்டு த ப்ராசஸ் ஆஃப் மேனேஜர் இன்வால்வ் டிசைடிங் விச் ஒர்க் தே ஷுட் தெம்செல்ஃப், விச் ஒர்க் என்னென்ன ஒர்க் பண்ணணும் எல்லாத்தையுமே சொல்லிடுவாங்க மேனேஜர். ஸோ அந்த பர்சனுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கனாக்கா அந்த ஒர்க் ஃபுல்லாகவே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ இதனால என்ன ஆகுனாக்கா லைக் அந்த சப்பார்டினேட்ஸ்க்கே அவங்களுக்கு க்ளோஸாக இருக்கிறதுனால எல்லாேருக்கும் அந்த ஒர்க் ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணுறது தான் இந்த மெயினான இந்த கான்செப்ட். ஸோ லெவல் ஆஃப் அக்கௌண்டபிலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து டு ஃப்ரீ தெம்செல்ஃப் டு டூ த டாஸ்க். ஸோ மெயினாக ஃப்ரீயாக இருக்கணும். ஸோ யாரும் இப்போ நிறைய பேர் வந்து மேனேஜர் அப்ரோச் பண்ண மாட்டாங்க. ஸோ இது மாதிரி பிரச்சனை வராமல் அவங்களுக்குள்ளே இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களால அந்த டாஸ்க் முடிக்க முடியும். நெக்ஸ்ட் குவாலிஃபைட் பர்சன் வந்து டெசிஷன் எடுப்பாங்க. குவாலிஃபைட் பர்சன் வந்து இந்த இஷ்யூஸ் ஏதாச்சும் இருந்தாக்கா பிரச்சனை எது இருந்தாலும் அவங்க தான் சால்வ் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக இந்த டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி, ஸோ ட்ரான்ஸ்ஃபரிங் த அத்தாரிட்டி ஃப்ரம் ஒன் பர்சன் டு அனதர் பர்சன். ஸோ ஒரு மேனேஜரோட ஒர்க்கை வந்து இன்னொருத்தவங்க சப்பார்டினேட்ஸ்க்கு கொடுத்துட்டு அவங்க பார்த்துங்கன்னு அப்படின்னு சொல்கிறது தான் வந்து டெலிகேஷன் ஆஃப் அத்தாரிட்டி. ஸோ டெலிகேஷன் மீன்ஸ் டெலிகேஷன் ஆஃப் பவர் பை ஹையர் ஆஃபிஷியல் டு லோவர் ஆஃபிஷியல். இது சொன்னது மூணே. நெக்ஸ்ட் டைப்ஸ் ஆஃப் டெலிகேஷன் பார்த்திங்கன்னா ஜென்ரல்ஸ் ஆர் ஸ்பெசிஃபிக் டெலிகேஷன். ஜென்ரல் ஆர் ஸ்பெசிஃபிக். ஜென்ரல்னால் லைக் ஜென்ரலாக மேனேஜர் என்ன பண்ணுவாங்க, ஆர்கனைஸ், பிளானிங், கண்ட்ரோலிங் அவங்களோட ஒர்க் எல்லாமே வந்து ஒரு நெக்ஸ்ட் பர்சனுக்கு ஷிஃப்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாங்க. ஸோ திஸ் இஸ் கால் ஜென்ரல் ஆர் ஸ்பெசிஃபிக் டெலிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்பெசிஃபிக் டெலிகேஷன் பர்டிகுலர் அந்த ஒர்க்காக தான் அவங்க அலாட் பண்ணியிருப்பாங்க. ஜென்ரல்னால் ஜென்ரலாக எல்லாத்துக்கும். பட் ஸ்பெசிஃபிக்னா ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட் நடக்குது, நீ மட்டும்தான் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் வந்து வில் கால் delegation of specific delegation. Next,
Formal or informal delegation. Formal delegation is organization structure. It's a part of organization structure. ஸோ ஒரு டாஸ்க் முடிக்கிறப்ப சப்போஸ் ஒரு டாஸ்க் அசைன் பண்ணியிருக்காங்க ஒரு பர்சனுக்கு. ஸோ அந்த பர்சன் வந்து லைக் அந்த கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. தட் இஸ் கால் ஃபார்மல் டெலிகேஷன். இன்ஃபார்மல் டெலிகேஷன் என்னன்னாக்கா அது பர்சன் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. பர்சனல் அந்த பர்டிகுலர் டாஸ்க் வந்து கம்ப்ளீட் பண்ண முடியாது. பட் நாட் நெசசரி நார்மல் ஒர்க்காக இருக்காமல் ஜென்ரலாக அந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ண முடியாது இன்ஃபார்மல் டெலிகேஷன். Next one we have is lateral delegation. When a person is delegate authority to accomplish a work, he need not to assist a number of employees. It takes time to formally get assistance from these people. He may indirectly contact the person to get their help from by cutting short. இப்போ என்னன்னா lateral delegation instead of going to each and every person, ஓகே. ஸோ வாட் அந்த யார் அந்த மெயின் அசிஸ்டன்ஸ் கிட்ட போனாமே உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிடும். ஃபார் எக்ஸாம்பிள் ஹையர் அத்தாரிட்டி இருக்காங்க. ஸோ அவங்க மேனேஜர் அங்கே போகாமல் டேரெக்டாக சப்பார்டினேட் கிட்ட போனால் அந்த ஒர்க் வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடும். தட் இஸ் கால்ட் லேட்ரல் டெலிகேஷன். ரிசர்வ் அத்தாரிட்டி ஆர் டெலிகேட்டட் அத்தாரிட்டி. ரிசர்வ்னாக்கா a delegator may not be like to delegate every authority. The authority which keep with him is called a reserve. ஸோ எப்பயுமே அந்த பர்சன் அவங்ககிட்டே வச்சுருப்பாங்க. ஸோ எது இருந்தாலும் அவங்க எப்பயுமே அசைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்ட் டெலிகேட்டட் அத்தாரிட்டி. ஸோ டைப்ஸ் ஆஃப் டெலிகேஷன் இதிலே பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஜென்ரல்னால் சப்பார்டினேட் இஸ் எல்லா ஃபங்க்ஷன்ஸும் இவங்க தான் பார்த்துக்கணும். எல்லா சப்பார்டினேட்ஸ் அண்டரில் இவங்க கைடன்ஸில் இருக்கிற ஜென்ரல். ஸ்பெசிஃபிக்னா அந்த பர்டிகுலர் டாஸ்க் மட்டும் தான். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க கலெக்ஷன்ஸ் ஆஃப் பேமெண்ட் ஆஃப் டேட்டாஸ், இதெல்லாம் இவங்க தான். டவுன்வர்ட் டெலிகேஷன்னா டவுன்வர்ட்லேருந்து லைக் சுப்பீரியர் சப்பார்டினேட்ஸ் அப்படின்னு போயிட்டுருக்கோம். சைட்வேனா எங்கேயாச்சும் இருக்கலாம், யாருக்காச்சும் அசைன் பண்ணலாம், இந்த சப்பார்டினேட்ஸ்க்காச்சும் அசைன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஃபார்மல் டெலிகேஷன் என்ன, வென் அத்தாரிட்டி இஸ் டெலிகேட்டட் ஆஸ் பர் த ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் இந்த கம்பெனி எப்படி இருக்கோ அந்த மாதிரி பண்ணுறது தான் வில் கால் ஃபார்மல். இன்ஃபார்மல்னாக்கா எப்பயாச்சும் கொஞ்சம் சில பேர் லைக் இன்ஃபார்மல் லீடர்ஸ் இருப்பாங்க, யாராவது லீடராக இருப்பாங்க, அது இன்ஃபார்மல் டெலிகேஷன். ரிட்டன் டெலிகேஷனை ரிட்டன் ஆர்டர் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ரிட்டனில் கொடுப்பாங்க. ஸோ ஓரல்னால் அப்படி ஓரலாக அந்த பேஸ் மேலே ஜஸ்ட் ஓரலாக சொல்கிறது வந்து ஓரல் டெலிகேஷன். ஸோ நெக்ஸ்ட் டெலிகேஷன் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா பெனிஃபிட் டு த மேனேஜர் ஆர் சுப்பீரியர். ஸோ எல்லாருக்குமே பெனிஃபிட் தான். ஸோ மேனேஜர் என்ன பண்ணுறாங்க, அவங்க ஒர்க்கை வந்து இன்னொருத்தவங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனால அவங்க ஒர்க் ரிடியூஸ் ஆகும், ஸ்ட்ரெஸ் ரிடியூஸ் ஆகும், ஃப்ரீயாக அந்த ஒர்க்காச்சும் பண்ணலாம். ஓகே, டெவலப் ட்ரஸ்ட்டு அவங்கவுங்க ட்ரஸ்ட் டெவலப் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சக்ஸஸ் வந்து ஈஸியாக அவங்களால கிடைக்கும். பெனிஃபிட் டு த எம்ப்ளாயி பார்த்திங்கன்னா ஒரு ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட் பார்க்கலாம், ஒரு நாலேஜ் கெயின் பண்ணலாம், செல்ஃப் இமேஜ் க்ரியேட் ஆகலாம், கான்ஃபிடென்ட் க்ரியேட் ஆகும், பர்சனல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் டு த எம்ப்ளாயி. பெனிஃபிட் ஃபார் த ஃபார்ம் ஆர்கனைசேஷன் பார்த்திங்கன்னா சேவ்ஸ் டைம், டீம் ஒர்க் ப்ரமோட் பண்ணும், ப்ரொஃபஷனலிசம், ப்ரொடக்டிவிட்டி அண்ட் எஃபிஷியன்சி. ஸோ இதெல்லாம் பெனிஃபிட்ஸ். ட்ராபேக்ஸ் பார்த்திங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கான்ஃப்ளிக். ஸோ நம்மக்குள்ளே ஒருத்தவங்க லீடராக போட்டதுனால சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் சண்டைங்க கூட வரும். poor result. Sometimes you will not achieve that result. Misuse of power. சில டைமில் அவங்க கொடுத்த பவரை வந்து ஒழுங்காக மிஸ்யூஸ் பண்ண சான்சஸ் நிறைய இருக்குது. பேர்டன் ஆன் சப்பார்டினேட்ஸ். எல்லாமே சப்பார்டினேட்ஸே பார்க்குறதுனால மேனேஜருக்கு கொஞ்சம் ஹாயாக இருப்பாங்க. ஸோ சப்பார்டினேட்ஸ் மேலே ஓவர் பேர்டன். லேக் ஆஃப் அவங்க மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ட் போயிடும். லோ குவாலிட்டி ஆஃப் ஒர்க். ஸோ ஒரு மேனேஜர் பார்க்குற மாதிரி ஒரு சப்பார்டினேட்ஸ் பார்த்துக்க முடியாது. நாட் சூட்டபிள். ஸோ சின்ன கம்பெனிஸ்க்கு இது நாட் சூட்டபிள். Steps in delegation பார்த்தீங்கன்னா introduce the task, demonstrate clearly what need to be done, ensure understanding, allocate authority, information and resources, let's go, yes for support and monitor. ஓகே, ஐடியல்ஸ் இது அப்படியே நிமோனிக் கோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அதுமாதிரி ஷார்ட்டாக கற்றுங்க. இன்ட்ரடியூஸ் த டாஸ்க். ஸோ நீங்கள் டாஸ்க் என்னது எப்படி அக்கம்ப்ளிஷ் பண்ணணுமோ எல்லாத்தையும் இதில் இன்ட்ரடக்ஷன் மாதிரி எழுதணும். நெக்ஸ்ட்டு டெமோஸ்ட்ரேட்லி என்னென்ன பண்ணணும், ஒரு டைம் டேபிள் மாதிரி ஒரு செட் டெட்லைன்ஸ் மாதிரி போட்டு வைக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங், எல்லாேருக்கும் கிளியராக அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கணும். அலோகேட் அத்தாரிட்டி, யார் அண்டரில் யார் காண்டாக்ட் பண்ணணும், ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா யார் அசிஸ்ட் பண்ணுவாங்க, இதெல்லாமே சொல்லணும். லெட்ஸ் கோ, எல்லோரும் கூட நம்மளும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு மானிட்டர் பண்ணணும், ஃபாலோ அப் பண்ணணும், ரிவ்யூ பண்ணணும். இன்டர்ஃபரன்ஸ், அவாய்ட் இன்டர்ஃபரன்ஸ். லைக் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா லைக் ட்ரை டு சால்வ் இட், ஒரு ப்ராப்ளம் சால்விங் மாதிரி இருக்கணும். ஸோ இதெல்லாம் ஸ்டெப்ஸ், அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.